வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்பாதை கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 மணி நேரம் நீண்ட யோசனை செய்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எது எப்படி போனாலும் சரி, அம்மாவை கேட்டு விடுகிறேன். கூட அழைத்து போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறேன். தேவைப்பட்டால் அழுது காரியத்தை சாதித்துக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டே நேராக அம்மாவின் அறைக்குள் போனேன். அறைக்குள் அம்மா சூட்கேஸை கட்டில் மீது வைத்துவிட்டு புடவைகளை அதில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். அம்மாவை சுற்றிலும் விதவிதமான வண்ண புடவைகள் இருந்தன. சமையல்காரி திருநாகம் அம்மாவின் பக்கத்திலேயே நின்று கொண்டு எந்த புடவைக்கு எந்த பிளவுஸ் சரியாக இருக்குமோ என்று பார்த்து அம்மாவிடம் கொடுத்து கொண்டிருந்தாள். நான் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் இருவரும் தலையை திருப்பி ஒரு தடவை என் பக்கம் பார்த்துவிட்டு மறுபடியும் தங்களுடைய வேலைகளில் மூழ்கிவிட்டார்கள். மம்மி, வாசற்படியில் இருந்தே அழைத்தேன். ம், மம்மி. சொல்லு. நான் தயங்கிக் கொண்டு நின்று விட்டேன். நீ? நான் அப்படி வார்த்தைகளை மென்று முழுங்காதேன்னு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிறேன். சொல்ல வந்ததை பளிச்சென்று வாயை திறந்து சொல்லு, அதட்டினாள். நானும் உன்னுடன் வருகிறேன் மம்மி. உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியோ சொல்லிவிட்டேன். அம்மா கை வேலையை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி என்னை கண் இமைக்காமல் பார்த்தாள். அதுவரையில் கஷ்டப்பட்டு திரட்டியிருந்த என் தைரியமும் துணிச்சலும் அந்த ஒரு பார்வையுடன் காற்றில் கலந்து விட்டன. என்ன என்றாள். என்ன சொல்ல வருகிறாய் என்பது போல குரலை உயர்த்தி. நானும் உன்னுடன் வருகிறேன். இங்கே எனக்கு பொழுது போகாது. புடவை தலைப்பை விரலில் சுற்றி கொண்டே முணுமுணுத்தேன். பொழுது போகாதா? நீயும் என்னுடன் வரப்போகிறாயா? நம்ப முடியாதவள் போல கேட்டாள். ஆமாம் என்பது போல தலையை அசைத்தேன். மம்மியின் புருவங்கள் முடிச்சேறின. 4-5 நாட்களில் டில்லியில் இருந்து சாரதி இங்கே வரப்போகிறான். அந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டாள். தெரியும். தெரிந்த பிறகும் கேட்கிறாயா? நான் பதில் சொல்லவில்லை. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. உண்மையை சொல்வது போல சீரியஸாக சொன்னாள். எனக்கு டார்ஜிலிங் பார்க்கணும் போல இருக்கு. நொண்டி சாக்க சொன்னேன். என் மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டது போல அம்மாவின் கண்கள் பளிச்சிட்டன. உனக்கு பார்க்கணும் போல இருந்தால் கல்யாணம் ஆனதுமே நேராக டார்ஜிலிங் அழைத்து போக சொல்லி சாரதியிடம் சொல்கிறேன் என்றாள் அம்மா பரிகாசமாக. அம்மா எதிர்பார்த்தது போல எனக்கு வெட்கமோ சந்தோஷமோ ஏற்படவில்லை. சாரதி வந்தால் திருநாகம்தான் இருக்கிறாளே, நான் எங்கே இருந்து மட்டும் என்ன செய்ய போகிறேன் என்றேன் பிடிவாதமாக. நான் சொன்னதில் என்ன தவறு இருந்ததோ தெரியவில்லை. அம்மாவும் திருநாகமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த ஒரு முறை வருகிறேன். இனி ஒரு நாளும் இப்படி கேட்க மாட்டேன். வாக்குறுதி கொடுப்பது போல சொன்னேன். அம்மா என்னை நேராக பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த முறுவல் மறைந்து விட்டது. இப்படி வா என்றாள். நான் தொலைவிலேயே நின்றிருந்தேன். அருகில் வா. பயந்து கொண்டே மெதுவாக அடிமேல் அடி வைத்து அருகில் சென்றேன். நிமிர்ந்து என்னை பாரு. பார்த்தேன். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்கிறாயா? கேட்கிறேன் என்பது போல தலையை அசைத்தேன். அம்மா என் கையை பிடித்து கொண்டு என் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்து கொண்டே சொன்னாள். மீனா, பருவ பெண்ணாக வளர்ந்து விட்டாய். முன்னை போல ஒரு அடி கொடுத்து உன்னை வழுக்கி கொண்டு வரும் நிலையை தாண்டி விட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் 10 தடவை சொல்லும் பழக்கம் எனக்கு இல்லைன்னு உனக்கு நன்றாக தெரியும். தெரிந்த பிறகும் இப்படி ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? சாரதி வரப்போகிறான். நீ இங்கே இருந்தாக வேண்டும். அது மட்டும் இல்லை, சந்தோஷமாக ஜாலியாக சாரதியின் மனதை கவரும் விதமாக நடந்து கொள்ளணும். புரிந்ததா? மென்மையாக சொல்வது போல தென்பட்டாலும் அந்த வார்த்தைகளில் பொதிந்திருந்த கடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே புரிந்துவிட்டது என்பது போல தலையை அசைத்தேன். அந்த நிமிடம் அந்த அறைக்கு ஏன் வந்தோம் என்று தோன்றியது. ஏதாவது சாக்கு சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட்டால் நன்றாக இருக்கும் போல இருந்தது. உன்னுடைய பீரோவில் புடவைகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். அவற்றுக்கு பொருத்தமான நகைகளையும் அதனுடனேயே வைத்துள்ளேன். நேர்த்தியாக புடவையை கட்டிக்கொண்டு நகைகளை அணிந்து கொண்டு
அழகாய் தென்படணும், உற்சாகத்துடன் வளைய வரணும். உன் அழுகை மூஞ்சியுடன் அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைத்து 3ஆம் நாளே ஓடிப்போகும் விதமாக செய்து விடாதே. இவ்வளவு நல்ல வரன் தேடினாலும் நமக்கு கிடைக்காது. ஏற்கனவே எந்த காரணத்திலேயாவது இந்த வரன் தட்டி போனால் தங்களுடைய மகளை அவனுக்கு கட்டி வைப்போம் என்று 4-5 பேர் குள்ள நரிகள் போல காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாழாய் போன பயணம் இப்பொழுதுதான் வந்து தொலைக்க வேண்டுமா? அவன் வரப்போவது 1-2 நாட்களுக்கு முன்னால் தெரிந்திருந்தாலும் இந்த பயணத்தை கேன்சல் செய்து கொண்டிருப்பேன். இப்போ தவிர்க்க முடியாத நிலைமை என்று சொல்லிவிட்டு என் கையை விட்டு விட்டாள். போர் நடக்கும் முன் ராயபாரத்திற்கு வந்து சந்தி நடக்காது என்றும் நடக்கப் போவதில்லை என்றும் தெரிந்து கொண்ட தூதனைப் போல தலையை குனிந்து கொண்டு வெளியேற முயன்றேன். ஒரு தடவை திரும்பி பாரு. பின்னால் இருந்து அம்மா குரல் கொடுத்தாள். போய்க் கொண்டிருந்தவள் அப்படியே நின்று விட்டேன். ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. நான் திருநாகத்திடம் எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டு போகிறேன். நீ பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது செய்தால் உடனே தெரிந்து போய்விடும். இந்த விஷயத்தில் சின்ன வித்தியாசம் வந்தாலும் நான் பொல்லாதவளாகி விடுவேன். உன் எதிர்காலத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தேன் என்று உனக்கு புரியத்தான் போகிறது. முயற்சி என்னுடையது, அதன் பலன் உன்னுடையது என்று மட்டும் மறந்து போய்விடாதே. மேற்கொண்டு எதுவும் கேட்க வேண்டியதில்லை என்பது போல் அங்கிருந்து வெளியேறினேன். நேராக என்னுடைய அறைக்கு வந்து வேகமாக கதவை சாத்திவிட்டு கட்டில் மீது சரிந்தேன். அம்மாவிடம் தோற்று போகும் ஒவ்வொரு சமயத்திலும் என்ன நடக்குமோ இப்பவும் அதுதான் நிகழ்ந்தது. என் கண்களில் நீர் தழும்பியது. என்ன செய்வது என்று தெரியாத போது நகத்தை கடிப்பது என் வழக்கம். இப்பொழுதும் அதைத்தான் செய்ய தொடங்கினேன். நகத்தை கடிக்கும் பழக்கத்தை மறக்க செய்வதற்கு அம்மா எவ்வளவு முயற்சி செய்தாலோ அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சிறு வயதில் பென்சிலால் என் விரல்கள் வீங்கும் அளவுக்கு பல முறை அடித்திருக்கிறாள். அப்படியும் அந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. என்னையும் அறியாமல் சில சமயம் நகத்தை கடித்தபடி மணிக்கணக்காக உட்காருவது எனக்கு பழக்கமாகிவிட்டது. தனிமையில் இருந்தாலும் சரி, 4 பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் எனக்கு துணையாக மனதிற்கு அமைதி தருவது போல இருக்கும். அறையில் கட்டில் மீது இயலாமையுடனும் ஏமாற்றத்துடனும் அமர்ந்திருந்த எனக்கு அம்மாவின் மீது தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அது ஏழையின் கோபம், பலவானுக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாத இயலாமை. பணக்காரனுக்கு முன்னால் வாயை திறக்க முடியாமல் மறைவில் ஏசி தன் மனக்குமுறலை தனித்து கொள்ளும் அற்ப குணம். அம்மா இப்பொழுது மட்டும் இல்லை, நான் பிறந்து வளர்ந்த இந்த 22 வருடங்களாக நான் விரும்பியது எதுவுமே செய்ததில்லை. கேட்டது கொடுக்கவில்லை. அப்படி செய்தால் செல்லம் அதிகமாகி ஏற்கனவே பிடிவாதக்காரியாக இருக்கும் நான் மகா பிடிவாதக்காரியாகி விடுவேன் என்று அம்மா பயந்தாள். நான் இப்படி பிடிவாதமாக இருப்பதற்கு காரணமே அம்மாதான் என்று அப்பா எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார். வயது ஆக ஆக அம்மா சொல்வதை நான் மறுப்பதும், நான் சொன்னதை அம்மா கண்டிப்பதும் வழக்கமாகிவிட்டது. உலகிலேயே மிக உயர்வாக போற்றப்படும் தாய் மகளுக்கு இடையே இருக்கும் அபூர்வமான பந்தம் எங்களுக்கு நடுவில் இல்லை. மென்மையான இதயம் படைத்தவள் என்றும் சுதந்திரமான எண்ணங்கள் கொண்டவள் என்றும் ஊர் மக்களால் போற்றப்படும் அம்மா தன்னுடைய ஒரே மகளான என்னிடம் ஏன் இப்படி ஹிட்லரை போல் நடந்து கொள்கிறாளோ? எனக்கு புரியாத புதிர். அம்மா போன்ற நபருக்கு மகளாக பிறப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் என்று என் வயதை ஒத்தவர்கள் ஏக மனதாக சொல்லும்போது எனக்கு தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை என்ற பழமொழிதான் நினைவுக்கு வரும். எத்தனை வருடங்கள் கடந்தாலும், நான் எத்தனை பெரியவளாக வளர்ந்தாலும் அம்மா என்னை விவரம் தெரிந்தவளாக, எனக்கு என்று சில எண்ணங்கள் இருப்பவளாக கண்டு கொண்டதே இல்லை. அந்த எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எனக்கு இருந்த தவிப்பை உணர்ந்து கொண்டதும் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது என்பது அம்மாவின் எண்ணம். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நான் பலவிதமாக முயற்சி செய்து வந்த போதிலும் அம்மாவுக்கு நம்பிக்கை ஏற்படாமல் போனதோடு தன் அபிப்பிராயத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்ளத் தொடங்கினாள். இதற்கு காரணம் அம்மா என்னை எப்படியாவது பெரிய ஆளாக கொண்டு வந்து இன்னார் வீட்டு மகள் என்று
எனக்கு அங்கீகாரத்தை தேடித்தர வேண்டும் என்று முயற்சி செய்து ஏமாற்றம் அடைந்ததுதானோ? அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் ஒன்று இல்லை, பலவிதமாக இருந்தன. அவற்றில் முதலில் வருவது, என்னை நாட்டியக்காரியாக்க வேண்டும் என்று அம்மா நினைத்தது. அந்த வித்தை எனக்கு கை வராமல் போனது. எனக்கு 10, 12 வயது இருக்கும்போது ஒரு நாள் மதியம் அம்மா என்னை, மீனா இங்க வாமா என்று அழைத்து தன் எதிரில் பவ்யமாக அமர்ந்திருந்த ஒரு நபருக்கு என்னுடைய மகள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு அவரை எனக்கு காண்பித்து, இவர்தான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர், நாளை முதல் உனக்கு டான்ஸ் கற்றுத் தருவார் என்றாள். வந்தவரை நான் கூர்ந்து பார்த்தேன். பாகவதர் டோப்பா போன்ற நீண்ட கேசம், திருஷ்டி பொம்மைக்கு மாட்டி விட்டது போல லூசாக தொங்கும் பைஜாமா ஜிப்பா, அளவுக்கு மீறி நீளமாக இருந்த கிளி மூக்கு, பெண்களைப் போன்று குலுங்கும் உடல். இப்படி காட்சி அளித்த அந்த டான்ஸ் மாஸ்டரை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அவர் எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த டோப்பா முடியுடன் அவர் தாம் தீம் என்று குதித்து ஆடும்போது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவ்வளவு பெரியவர் துள்ளி குதித்து நாட்டியம் ஆடும்போது எனக்கு அருவருப்பு தான் ஏற்பட்டது. அவர் என் அருகில் வந்து கைகளை பிடித்து கொண்டு இப்படி அப்படி என்று செய்து காட்டிய போது நான் அபிநயத்தை விட்டுவிட்டு மூக்கை பொத்திக் கொண்டேன். என்ன ஆச்சு? அவர் கேட்டார். வியர்வை நாற்றம் தாங்க முடியல என்றேன் முகத்தை சுளித்து கொண்டே. இதை கேள்விப்பட்டதும் அம்மா என் 2 காதுகளையும் திருகி, பெரியவர்களை அப்படி சொல்லலாமா, அதிலும் வாத்தியார் ஸ்தானத்தில் இருப்பவரை என்று கடிந்து கொண்டாள். பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணுமோ 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாள். நான் வழக்கம் போல இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக வெளியே விட்டுவிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் முதல் மாத சம்பளம் வாங்கி சட்டை பையில் போட்டு கொண்டதும் பணிவாக 2 கைகளையும் ஜோடித்து அம்மாவிடம் விடை பெற்று கொண்டார். அம்மா, உங்க மகளுக்கு நாட்டியம் கற்றுத்தருவது என்னால் முடியாத காரியம். வேறு யாராலும் முடியும் என்று கூட எனக்கு தோன்றவில்லை. சின்ன பெண்தான் என்றாலும் அவள் கண்களில் தென்படும் வெறுப்பும் ஏளனமும் எங்கள் உயிரை எடுப்பதோடு எங்களுடைய வித்தையை கூட நசிந்து போக செய்யும். தயவு செய்து மன்னித்து விடுங்கள், போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார். அம்மாவுக்கு என் மீது அளவு கடந்த கோபம் வந்தது. அந்த கோபத்தில் என்னை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டாள். போர்டிங் ஸ்கூலில் சேர்த்ததும் கூண்டில் இருந்த பறவை விடுதலை கிடைத்தாற் போல சுதந்திரமாக உணர்ந்தேன். அங்கே இருந்த டீச்சர்கள் ரொம்ப நல்லவர்கள். ஒழுக்கம் நேர்மை கற்றுத்தருவதுடன் மாணவர்களின் மனதை சுபாவத்தை அறிந்து மென்மையான கண்டிப்புடன் நல்ல வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த பள்ளியிலேயே இருந்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அம்மாவால் என்னை பிரிந்து இருக்க முடியவில்லையோ, அல்லது கிளப்புக்கும் ஊர் சுற்றுவதற்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரே மகளை போர்டிங் பள்ளியில் சேர்த்து விட்டிருக்கிறாள் என்று 10 பேர் சொல்லி காட்டியதாலோ என்னவோ 2 வருடங்கள் முடிந்ததும் அம்மா திரும்பவும் என்னை வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டாள். போர்டிங் ஸ்கூலில் இருந்துவிட்டு வந்த பிறகு வீட்டில் இருப்பதும் அம்மாவின் நெருக்கமும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அம்மாவின் முன்னால் வாயை திறக்க முடியாவிட்டாலும் என்னுடைய எரிச்சலை ஏதோ ஒரு விதமாக வெளிப்படுத்தி கொண்டுதான் இருந்தேன். உதாரணமாக விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்றும் நீட்டாக ட்ரெஸ் செய்து கொள்ளணும் என்றும் அம்மா என்னிடம் சொன்னால் பளிச்சென்று ட்ரெஸ் செய்து கொள்வேன். அதே சமயத்தில் கையில் ஈஷி இருக்கும் மை அல்லது சாந்தை ட்ரெஸ்ஸில் துடைத்து கொள்வேன். என்னுடைய சாப்பாடு விஷயத்திலும் அம்மா ரொம்ப கஷ்டத்தை கடைபிடிப்பாள். ஏற்கனவே நான் அப்பாவை போல் கொஞ்சம் உயரம், சட்டென்று மறுத்துவிடக்கூடிய உடல்வாகு படைத்தவள் என்பதால் அந்த உயரத்திற்கு வருமனும் சேர்ந்து கொண்டால் வயதுக்கு மீறி தென்படுவேன் என்ற பயம் அம்மாவுக்கு. வீட்டில் அம்மா எவ்வளவு குறைவாக பரிமாறினாலும், கலோரி குறைவான உணவு வகைகளை சாப்பிட செய்தாலும், நான் வெளியே போய் எந்த சிநேகிதியின் வீட்டிலாவது தோசை, வடை, இட்லி என்று வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு வருவேன். சில சமயம் அப்பாவே என்னை அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக ஹோட்டலுக்கு அழைத்து சென்று வயிறு நிரம்ப சாப்பிட செய்வார். அம்மாவுக்கு என்னை போன்ற பெரிய மகள் இருப்பது லேடிஸ் கிளப்பில் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதற்கு 2 காரணங்கள். அம்மா உடை அணியும் முறையும் உடலை சிக் என்று வைத்து கொள்வதற்காக செய்யும் உடற்பயிற்சி ஒரு காரணம் என்றால், 2வது காரணம் நான் எப்பவோ
தவிர கிளப்புக்கு அதிகமாக போனதில்லை. என்னுடைய உலகம் பெரும்பாலும் அப்பாவை சுற்றி பிணைந்திருக்கும். கடந்த 4 வருடங்களாக அம்மா லேடீஸ் கிளப்பிற்கு பிரசிடெண்டாக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருந்தாள். மிஸ்ஸஸ் ராமனின் செல்வாக்கும் அபிமானமும் தான் அதற்கு காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். மிஸ்டர் ராமன் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. மிஸ்ஸஸ் ராமனும் அம்மாவும் ரொம்ப நல்ல சிநேகிதிகள். அவர்களை உயிர் தோழிகள் என்று சொல்வதை விட ஓர் உயிர் ஈருடல் என்று சொன்னால் மிக சரியாக இருக்கும். அவர்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் பாலும் தண்ணீரை போல இரண்டர கலந்து விட்டன. அந்த அம்மாள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அம்மா பக்தி சிரத்தையுடன் அப்படியே ஏற்றுக்கொள்வாள். அதே போல அந்த அம்மாளும் அம்மாவின் சொல்லை வேத வாக்காக நினைப்பாள். ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசிக்காமல் அறிவுரை கேட்டுக்கொள்ளாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டார்கள். அம்மா பிரசிடென்ட் ஆன பிறகு இந்த 4 வருடங்களில் கிளப் உறுப்பினர்கள் நிறைய இடங்களை சுற்றி பார்த்தார்கள். கிளப்பில் விழா ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் போது எல்லோருக்கும் நடுவில் வளைய வந்து கொண்டு மிக சாமர்த்தியமாக மற்றவர்களிடம் வேலை வாங்கும் அம்மாவை பார்க்கும்போது இவ்வளவு சிறிய உருவம் கொண்டவளிடம் இவ்வளவு சக்தி திறமை எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியமாக இருக்கும். எல்லோருடைய பாராட்டையும் பெறுவது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அது போன்ற சமயங்களில் அம்மாவை பார்க்கும்போது பெருமையால் என் இதயம் பூரித்துவிடும். இத்தனை பேருடைய குணநலன்களை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிந்த அம்மாவால் வீட்டில் இருக்கும் என்னையும் அப்பாவையும் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒரு கால் நாங்கள் தான் அம்மாவை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று சில சமயம் தோன்றும். அம்மா ரொம்ப திறமைசாலி, அதை நான் மறுக்கவில்லை. என் மீது அவளுக்கு அன்பு இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அம்மா காட்டும் அன்பு வெறும் கடமையை சார்ந்ததா என்று எனக்கு தோன்றும். ஆனால் அப்பாவின் விஷயம் அப்படி இல்லை. அவருடைய உலகமே நான் தானோ என்று தோன்றும் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்தன. எனக்கு ஜுரம் ஏதாவது வந்தால் அம்மா உடனே டாக்டரை அழைத்து மருந்து மாத்திரை வாங்கி வர செய்து எந்த வேளைக்கு எந்த மருந்து கொடுக்கணுமோ திருநாகத்திடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுவாள். அத்துடன் அம்மாவின் கடமை முடிந்துவிடும். ஆனால் அப்பா அப்படி இல்லை. எனக்கு லேசாக உடம்பு சுட்டாலும் போதும், தன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள்வார். அடிக்கடி நெற்றியை தொட்டு பார்த்து ஜுரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை, மீனா என்ன வேணும் கண்ணம்மா, குளுக்கோஸ் தரட்டுமா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறாயா, இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டு கொண்டிருப்பார். ஜுரம் அதிகமாக இருந்து நான் நிலை கொள்ளாமல் படுக்கையில் புரண்டால் என்னை தோளில் போட்டுக்கொண்டு இரவு முழுவதும் அறையிலேயே நடை பயிலுவார். அம்மாடியோ, அப்பா இல்லை என்றால் நான் என்னவாகி இருப்பேனோ என்று நினைத்த தருணங்கள் என் வாழ்க்கையில் நிறையவே இருந்தன. என் சிறு வயது நினைவுகள் எல்லாமே என் அப்பாவோடு பிணைந்திருந்து சிறைப்பட்டிருந்தன. அப்பா என் பக்கத்தில் இல்லாமல் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்ச்சியும் இதுவரையில் என் வாழ்க்கையில் இல்லை. அம்மா அவ்வப்பொழுது அப்பா ரொம்பவும் செல்லம் கொடுத்து என்னை குட்டி சுவராக்குகிறார் என்றும் நான் எதற்கும் லாயக்கில்லாமல் போய்விடுவேன் என்றும் அப்பாவுடன் சண்டை போடுவாள். +2வில் என்னை நல்ல மதிப்பெண்கள் பெறும்படி செய்து MBBS கோர்ஸில் சேர்த்து எங்க மகளை டாக்டருக்கு படிக்கிறாள் என்று பறைசாற்றிக் கொள்ள அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாள். எனக்கோ தவளை மண்புழு என்றாலே பயம், அருவருப்பு. அம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் அப்பாவிடம் சென்று தொந்தரவு செய்ய தொடங்கினேன். எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாதுன்னு அப்பா தீர்மானமாக சொல்லிவிட்டார். இந்த விஷயமாக அம்மா அப்பாவுக்கு நடுவில் சண்டை வந்தது. கடைசியில் நான் மெடிசனில் சேரவே இல்லை. ஏனோ தானோவென்று 3 வருஷம் படிப்பை ஒப்பேற்றி BAவை முடித்தேன். சமீப காலமாக அம்மா அப்பாவின் சண்டைகள் சச்சரவுகள் பெரும்பாலும் குறைந்து விட்டிருந்தன. கடைசி முறையாக ஏறத்தாழ 1 வருடத்திற்கு முன் இருவரும் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டு கொண்டார்கள். அதற்கு காரணமும் நான் தான். உள்ளூரில் அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் சிலர் சென்னையில் இருந்து சினிமா தயாரிப்பாளர் ஒருவரை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அவர் என்னை நடக்க சொல்லி உட்கார சொல்லி அப்படி திரும்பு இப்படி திரும்பு என்று சந்தையில் மாட்டை பரீட்சை செய்வது போல பரிசீலித்து நான் சினிமாவுக்கு பொருத்தமாக இருப்பேன் என்றும் எனக்கு
நல்ல எதிர்காலம் இருக்கு என்றும் ஏதேதோ சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அம்மாவின் முகம் மலர்ந்தது. எனக்கு நினைவு தெரிந்த பிறகு முதல் முறையாக அம்மா என்னை அன்புடனும் பெருமையுடனும் பார்த்தாள். அவர் கிளம்பும்போது என்னை சினிமாவில் நடிப்பதற்காக சென்னைக்கு கட்டாயம் அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்தாள். வயிற்றில் பிறந்த குழந்தைகள் உயர்வாக வருவது எந்த தாய்க்குத்தான் சந்தோஷமாக இருக்காது? அதிலும் நான் எதற்கும் லாயக்கு இல்லை என்று என் மீது எல்லா விதமான ஆசைகளுக்குமே தண்ணீர் தெளித்து விட்டிருந்த அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு பெரும் அதிர்ஷ்டமாக தோன்றியது. எல்லா விஷயங்களையும் பேசி முடித்து விட்டார்கள். நாளை மாலையில் கான்ட்ராக்ட் பேப்பர்களில் கையொப்பம் இடுவதுதான் பாக்கி. அன்று மாலை கோர்ட்டில் இருந்து அப்பா வந்ததும் அம்மா தானே சுயமாக காஃபி எடுத்து கொண்டு போனாள். அந்த சமயத்தில் நானும் அங்கேயே இருந்தேன். அம்மா மதியம் நடந்ததை எல்லாம் சொல்லத் தொடங்கினாள். அம்மா இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்ததும் அப்பா பாதி குடித்த காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு சிரத்தையாக கேட்டு கொண்டிருந்தார். அம்மா சொல்லி முடித்ததும் அப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கண்கள் அக்கினி பிழம்புகளாக மாறின. நீ என்ன பதில் சொன்ன என்று கேட்டார். என்ன சொல்லப் போகிறேன்? மகாலட்சுமி வீடு தேடி வந்தால் யாராவது வேண்டாம்னு சொல்வார்களா? இருக்கிற பணம் போராதா நமக்கு? பணத்திற்கு எல்லை ஏது? ஏன் இல்லை? இருக்கிறதை வைத்துக்கொண்டு திருப்தியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் பணத்திற்கு கட்டாயம் எல்லை கோடு இருக்கும். இத்தனைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? அவளை சினிமாவில் சேர்க்க வேண்டாம். அம்மா திடுக்கிட்டவள் போல பார்த்தாள். இப்பொழுதா எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்து போன பிறகா? பேச்சுவார்த்தை முடிந்தாலும் இன்னும் கான்ட்ராக்டில் கையொப்பம் இடவில்லையே. கையொப்பம் இடவில்லை என்றால் மட்டும் என்ன? வாக்குறுதி தந்துவிட்ட பிறகு உன் வார்த்தைக்காக அவளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கப் போகிறாயா? உனக்கு மூளை எங்கே போச்சு? வாயில்லா பூச்சி அவள். என் சிநேகிதிகள் 4 பேர் வந்தாலே அவர்கள் முன்னால் வருவதற்கு தயங்குவாளே. அப்படிப்பட்டது ஒவ்வொரு வினாடியும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் அந்த கனவு தொழிற்சாலையின் வாழ்க்கை இவளுக்கு எப்படி ஒத்துப்போகும்? அவளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்தான நீ என்றார். அம்மா கோபமாக எரிந்து விழுந்தாள். என் மகள், என் இஷ்டம் என்றாள். அவள் எனக்கும் மகள்தான் என்று மறந்து விடாதே என்று சொன்னவர் திடீரென்று 2 கைகளையும் ஜோடித்தார். ரொம்ப தீனமாக வேண்டுவது போல சொன்னார். கிருஷ்ணவேணி, நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழத் தொடங்கி இத்தனை வருடங்களாகிவிட்டது. இத்தனை வருடங்களில் நான் ஒரு நாளும் உன்னிடமிருந்து எதையும் கேட்டதில்லை. இன்று கேட்கிறேன். நீ அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்காதே. அம்மா திகைத்து போனவளாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை ஒரு மனுஷியாக மதித்து அன்பு செலுத்தும் நபராக பார்த்து கல்யாணத்தை முடித்து விடுவோம். மீனா ஒரு நல்ல இல்லத்தரசியாக தவிர வேறு எந்த விதத்திலேயும் சோபிக்க மாட்டாள். கடவுள் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் போதும். அவள் தனியாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கோழைத்தனத்தை பார்த்தால் எனக்கு ஆத்திரமாக இருக்கிறது. உங்களை போன்ற கோழைகளால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. கடுமையான குரலில் சொன்னாள். சாதிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. இருப்பதை இழக்காமல் இருந்தால் அதுவே போதும். வானத்தில் பறக்க ஆசைப்பட்டு கீழே விழுந்து நொண்டியாவதை விட நிதானமாக நடந்து போவது ரொம்ப உத்தமம். இது போன்ற வெட்டி வேதாந்த பேச்சுக்களால் அவளை எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவளா செய்றீங்க. அம்மா குரலை உயர்த்தினாள். அவளுக்கு இருக்கும் இங்கித ஞானத்தில் 1000ல் 1 பங்காவது உனக்கு இருந்திருந்தால் அவளை சரியாக புரிந்து கொண்டிருப்பாய். அம்மாவின் கோபம் உச்சத்தை தொட்டது. வார்த்தைகள் நடித்தன. நான் மெதுவாக அங்கிருந்து வெளியேறினேன். நான் வலுக்கட்டாயமாக அவளை சினிமாவில் சேர்த்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அம்மா பிடிவாதமாக சொன்னாள். பார்த்து கொண்டே இரு. என்ன செய்வேனா? என்ன செய்வீங்க? தூண்டி விடுவது போல கேட்டாள். உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன். எனக்கு டைவர்ஸ் கொடுப்பீங்களா? ஆமாம், விருப்பமில்லாத காரியத்தை செய்ய சொல்லி மகளை வற்புறுத்துகிறாய் என்றும் அவளை துன்புறுத்தி வருகிறாய் என்றும் உன்னிடம் இருந்து பிரிந்து போனால் தவிர எங்க இருவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை என்றும் கேஸ் போடுவேன். மீனா யார் பக்கம் பேசுவாளோ உனக்கே தெரியும். நீங்க என்னை மிரட்டுறீங்களா? நல்லபடியா சொன்ன பிறகும் கேட்டுக்கொள்ளவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வேன். உன் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் என் வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டேன். அது போதும். மீனாவின் வாழ்க்கையின் மீது உன் நிழல் கூட விழ அனுமதிக்க மாட்டேன். உண்மையை சொல்கிறேன் கிருஷ்ணவேணி. அவளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன்.
உன்னை கொலை செய்யணும் என்றாலும் சரி, இல்லை நான் சாகணும் என்றாலும் சரி, எதற்கும் நான் தயார். அம்மா திடீரென்று அழ ஆரம்பித்தாள். உன் அழுகை என்னை எதுவும் செய்யாது. இந்த உலகில் எனக்கு இருப்பது மீனா மட்டும்தான். அவளுக்கு எந்த விதமான துன்பம் நேர்ந்தாலும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. திடமான குரலில் சொன்னார். அறையை விட்டு வெளியே வந்து விட்டாலும் வாசலுக்கு பக்கத்திலேயே மறைவாக நின்று கொண்டு உள்ளே நடக்கும் உரையாடலை ஒன்று விடாமல் கேட்டு கொண்டிருந்த எனக்கு, அப்பா இப்படி சொன்னதும் ஓடிப்போய் அவரை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. நிதானமாக கம்பீரமாக யாருடனும் அதிகம் பேசாத நபராக காட்சி தரும் அப்பாவிடம் இவ்வளவு ஆவேசம் இருப்பது எனக்கு இது நாள் வரையிலும் தெரியாது. அவளுக்கு என்னை பிடிக்காமல் போனதற்கு நீங்க தான் காரணம். அழுகையினூடே அம்மா குற்றம் சாட்டினாள். நீ ஒரு தாயாக நடந்து கொண்டால் அவளும் உன்னிடம் மகளாக நடந்து கொள்வாள் என்று சொல்லிக்கொண்டே அப்பா வெளியே வந்தார். அறையின் வெளியே சுவரோடு சுவராக ஒட்டியபடி பிரமிப்பும் மகிழ்ச்சியுமாக நின்று கொண்டிருந்த என்னை பார்த்ததும் திகைப்புடன் மீனா என்றார். ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. சட்டென்று குனிந்து அப்பாவின் கால்களை தொட்டு வணங்கி மின்னலைப் போல அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக என் அறைக்கு வந்துவிட்டேன். அந்த விதமாக நான் திரை உலகில் நுழையவில்லை. நானாவது திரைப்படத்தில் நடிப்பதாவது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அம்மா அப்பா சண்டை போட்டு கொள்ளவில்லை. மேலும் ஒருவர் வார்த்தைக்கு அடுத்தவர் மதிப்பு தருவது போலவும் பரஸ்பரம் அபிமானம் இருப்பது போலவும் நடந்து கொள்ள தொடங்கினார்கள். அது வெறும் நடிப்புதான் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் காற்று வீசினாலும் சாம்பல் விலகி தணல் தென்படுவது போல் அவர்களுக்கு நடுவில் இருக்கும் கருத்து வேற்றுமை எந்த நிமிடமும் வெளிப்பட்டு விடக்கூடும். அம்மா என்னிடம் நடந்து கொள்ளும் முறையில் திடீரென்ற மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னிடம் அபிப்பிராயத்தை கேட்க ஆரம்பித்தாள். வீட்டு விஷயத்திலும் என்னுடன் கலந்தாலோசிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன் இஷ்டம், உங்க அப்பாவின் விருப்பம் என்று அம்மா சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும். இவ்வளவு மென்மையாக அன்புடன் பேசும்போது எப்படி மறுப்பது? போன கோடையில் டில்லியில் இருந்து மிஸ்ஸஸ் ராமனின் தம்பி மகன் சாரதி வந்திருந்தான். அவன் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவன். தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறான். அந்த நிறுவனம் அவனை மறுபடியும் ஏதோ பயிற்சிக்காக அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறதாம். எங்க அம்மாவும் சரி, மிஸ்ஸஸ் ராமனும் சரி ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். வீட்டில் இருக்கும் பூனை குட்டி போட்டாலும் ஊர் முழுவதும் தண்டோரா அடிக்க வேண்டியதுதான். மிஸ்ஸஸ் ராமன் தன்னுடைய மருமான் அடுத்த மாதம் வரப்போகிறான் என்றதுமே இப்பொழுதில் இருந்தே பப்ளிசிட்டி ஆரம்பித்து விட்டாள். சாரதி வரப்போகிறான், அவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், அவனை அங்கே அழைத்து போகணும், அதை காட்டணும் இதை காட்டணும் என்று வீட்டில் இருந்தாலும் சரி கிளப்பில் இருந்தாலும் சரி அவனை பற்றியே பேசி கொண்டிருப்பாள். ஏற்கனவே நாங்கள் எல்லோரும் அவனை போட்டோவில் பார்த்திருக்கிறோம். எதற்காகவோ தெரியவில்லை. அம்மா அவனுடைய போட்டோ ஒன்றை கேட்டு வாங்கி என்னுடைய புகைப்பட ஆல்பத்தில் பத்திரப்படுத்தி வைத்தாள். சாரதி வந்த பிறகு அவனுக்கு ஊர் சுற்றி காட்டுவதற்கு அம்மாவும் முன்கூட்டியே சில திட்டங்களை போட்டு வைத்திருந்தாள். சாரதி வந்தான். அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனுடன் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு சென்றாள். அன்று மாலையே அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். மாலை 5 மணிக்கு அவன் வரப்போகிறான் என்றால் அம்மா செய்த ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. அவனுக்கு பச்சை நிறம் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று இளம் பச்சை நிற புடவை, அதற்கு ஏற்ற பிளவுஸை என்னை உடுத்தி கொள்ள சொன்னாள். தானே சுயமாக எனக்கு அலங்காரம் செய்து விட்டாள். நகைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தாள். சமையல் அறைக்கு சென்று திருநாகம் மாமி செய்யும் சமையல் மற்றும் பலகாரங்களை சரியாக இருக்கா என்று மேற்பார்வையிட்டாள். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தினாள். சாரதியும் மிஸ்ஸஸ் ராமனும் வந்தார்கள். அம்மாவும் அப்பாவும் வாசலுக்கு சென்று எதிர்கொண்டு அவர்களை வரவேற்றார்கள். நான் ஹாலில் பதுமை போல நின்றிருந்தேன். அவர்கள் உள்ளே வந்தார்கள். அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சாரதியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அவனுக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அப்பாவும் நானும் உட்கார்ந்து கொண்டோம். அவன் இருந்த அந்த 2 மணி நேரமும் உலகில் உள்ள எல்லா விஷயங்கள் மீதும் உரையாடல் நடந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் பேசி தனக்கு பொது அறிவு இருப்பதை சாரதி நிரூபித்து கொண்டான். அவன் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் உடனே அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனும் அதையே பிடித்து கொண்டு
மேலும் அதை பற்றி ஆழமாக பேசி தீர்த்தார்கள். பெரும்பாலும் உரையாடல் அம்மூவருக்கும் நடுவில் மட்டுமே நடந்தது. அப்பா மரியாதைக்காக அவ்வப்பொழுது ஓரிரண்டு வார்த்தைகள் பேசினார். உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய உரையாடலும் போர் அடிக்க தொடங்கியது. எதை யோசித்தபடி வழக்கம் போல் இடது கை சுண்டு விரல் நகத்தை கடிக்க ஆரம்பித்தேன். எதையோ யோசித்தபடி வழக்கம் போல் இடது கை சுண்டு விரல் நகத்தை கடிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு நேரமாக அப்படி செய்து கொண்டிருந்தேனோ எனக்கே தெரியவில்லை. நடுவில் அம்மா எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் கோப்பைகளை கொடுத்து கொண்டே என்னிடம் வந்தபோது கண்களை உருட்டி என்னையும் என் விரலையும் பார்த்தாள். சட்டென்று விரலை எடுத்து விட்டேன். இவர்கள் எப்போ கிளம்பி போவார்களோ என்று நிமிடங்களை எண்ணிக்கொண்டே தரையில் விரித்த கம்பளத்தை வாசலில் தொங்கிய திரைச்சீலையை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். மனதிற்கு பிடிக்காத வேலையை கட்டாயத்தின் பேரில் செய்ய நேர்ந்தால் எவ்வளவு நரகத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குமோ சுயமாக உணர முடிந்தது. சாரதை எழுந்து நின்ற வாட்சை பார்த்து கொண்டான். புருவங்களை உயர்த்தி, அட நாழியாகி விட்டதே, நேரம் போனதே தெரியவில்லை என்றான். அம்மா மென்மையான பொன்முறுவலை உதிர்த்தாள். அவனும் அம்மாவை மதிப்பு மரியாதை கலந்த பார்வையுடன் நோக்கினான். போகும் முன் என்னிடமும் சொல்லிக் கொண்டான். ஆனால் அதில் எந்த தனித்தன்மையும் இருக்கவில்லை. கிருஷ்ணவேணியின் மகள் என்பதால் பெயருக்கு விடை பெற்று கொண்டது போல் இருந்தது. ஆனால் அவன் என்னை பார்த்த அந்த அரை வினாடியில் அந்த பார்வையில் ஒரு விதமான பசி இருப்பதை உணர முடிந்தது. பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் ஒரு தின்பண்டமாக அனுபவிக்கக்கூடிய போகப் பொருளாக பார்க்கும் சுபாவம் படைத்தவன் போல தென்பட்டான். மொத்தத்தில் அம்மாவுக்கு சாரதியை ரொம்பவும் பிடித்து விட்டது. அவன் போன பிறகு அவனுடைய போட்டோவை வெவ்வேறு கோணங்களில் பரிசீலித்து கொண்டே பார்க்க லட்சணமாக கம்பீரமாக இருக்கிறான், முகத்தில் ராஜகலை தென்படுகிறது என்று வர்ணிக்க தொடங்கினாள். எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கழுத்தில் பொருத்தமில்லாத டை, உடலோடு ஒட்டினாற் போல் அணிந்த டெர்லின் ஷர்ட், கோண வகிடு எடுத்து கவனமாக வாரப்பட்ட தலைமுடி, பின்னால் சொட்டை இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவன் தன்னை பற்றி ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொள்கிறான் என்று தோன்றியது. அந்த சிரிப்பும் சுவற்றில் ஆணை அடித்து மாட்டினாற் போல் இருந்ததே தவிர சகஜமாக இருக்கவில்லை. கண்கள் மட்டும் எதிராளியை பார்த்ததும் அவர்களுடைய ஆழத்தை எடை போடும் இயந்திரம் போல இருந்தன. ஆளை பார்த்ததுமே அவர்களுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவன் போல தென்பட்டான். சாரதி இறந்த ஒரு வாரமும் வேகமாக கழிந்து விட்டது. அம்மா கேட்டுக்கொண்டதன் பெயரிலும் மிஸ்ஸஸ் ராமன் வற்புறுத்தியதாலும் அவன் விடுமுறையை மேலும் ஒரு வாரம் நீடித்தான். அவன் இருந்த எல்லா நாட்களிலும் நிழலை போல அவனுடனேயே எல்லா இடங்களுக்கும் போய் வந்தோம். அம்மா அந்த 15 நாட்களும் பணத்தை தாராளமாக செலவழித்தாள். சாரதியுடன் எனக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது என்ற செய்தி யார் மூலமாக எப்படி வெளிவந்ததோ தெரியவில்லை. ஊர் முழுவதும் பரவிவிட்டது. எல்லோர் வாயிலும் இதே பேச்சுதான். கிளப்புக்கு போனாலும் கடை தெருவில் யாரை சந்தித்தாலும், நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலும், யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இதை பற்றியே பேசினார்கள். எல்லோரும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கினார்கள். உன்னை போன்ற அதிர்ஷ்டசாலி இல்லை என்று புகழ்ந்தார்கள். இதை உன்னுடைய அதிர்ஷ்டம் என்பதை விட உங்கள் அம்மாவின் சாமர்த்தியம் என்று இரு பொருள்பட சிலர் பேசவும் செய்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.